சவுத் சைட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டாப் 10 சீரிஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 டர்னிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா 2024 தான். ஸோ நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால இந்த வருஷம் வந்து நெறைய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த 10 விஷயங்கள் தான் வந்து நம்ம பேச போறோம். ஸோ அதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து, தளபதி விஜய் அவர்கள் சினிமாவிலேருந்து ரிட்டயர் ஆகி அரசியல் போகிற அந்த ஒரு ஃபேஸ் வந்து இந்த வருஷம் தான் நடந்துச்சு. ஸோ அவர் விஜயா இருந்து பார்த்துருக்கோம். இளைய தளபதியா அவர பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தளபதியா பார்த்துருக்கோம். அடுத்து வந்து தலைவர் விஜய் ஒரு கட்சிய ஸ்டார்ட் பண்ணி, அந்த கட்சிக்காக வேல பார்த்து, அப்புறம் 2026 எலக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெறைய எஃபோர்ட்ஸ் வந்து அவர் எடுத்திருந்தாரு. முக்கியமா அவரோட ஃபர்ஸ்ட் மாநாடு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா பேசப்பட்டது. இதுவரைக்கும் அப்படி ஒரு மாநாடு நடந்திருக்கா? அப்படின்ற அளவுக்கு வந்து நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. விஜயகாந்தோட கட்சிக்கு அப்புறமா 2ண்டு ஹையஸ்ட் கூட்டம் அப்படின்னா வந்து இவரோட மாநாடுக்கு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர். அவரு வந்து தமிழ் சினிமாவ விட்டுட்டு போம்போது, ஒரு பெரிய வேக்யூம் தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாப் டயர் ஆக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். ரொம்ப ப்ராஃபிட்டபிளான ஒரு ஆக்டர் அவரு. ஸோ அவரு வந்து தமிழ் சினிமா விட்டு போறது அப்படின்றது ஒரு பெரிய லாஸ். தல அஜித் வந்து திருப்பி ரேசிங்க்குள்ள வந்தது தான். ஸோ அவரோட பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரேசிங். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ரேசரா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் படம் நடிச்சாரு. அதுக்கப்புறம் அங்க ரேஸ்ல வந்து நெறைய காயங்கள் ஏற்பட்டனால, அதுக்கப்புறம் அத நான் கன்டின்யூ பண்ண முடியல. ஆனா, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ரேசிங் யூனிட்டே ஸ்டார்ட் பண்ணி, அவருக்கு ஒரு டீம் வந்து செட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்டின்னா, சினிமா வந்து அவரோட ப்ரொஃபஷன். ஆனா, அவரோட பேஷன் வந்து டோட்டலா வேற. எல்லாருக்குமே அப்டி தான் இருப்போம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருப்போம். வெறும் அந்த காசுக்காகவோ, இல்ல அந்த வேலைக்காக பண்ணிட்டு இருப்போம். ஆனா, நம்மளோட பேஷன் வந்து வேற எதா இருக்கும். ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலையும், பேஷனையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து அஜித் சார் கிட்ட நல்லாவே கத்துக்கலாம். ஸோ இந்த வருஷம் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சரி, தமிழ் சினிமாவ விட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகுற ஒரு ஃபேஸ்ல தான் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு அ லாஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சேஞ்ச் ஓவர் பீரியட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்த ஜெனரேஷன் ஆக்டர்ஸ்க்கு வாய்ப்புகளும் இருக்கும். ஒரு ஸ்பேஸும் ஓப்பன் ஆகுறதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. பட் என்னதான் சொன்னாலும், நம்மளோட அந்த தியேட்டர் செலிப்ரேஷன் ஹீரோஸ் அப்படின்னா கண்டிப்பா தளபதி தான். தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா, நெறைய டிவோர்ஸ் கேஸஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே வருது. ஸோ டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தான். அது வந்து ஒரு பெர்சனலான விஷயம் தான். ஆனா செலிபிரிட்டீஸ் டிவோர்ஸ் அப்படின்றப்போ அட்டென்ஷன் வந்து இன்னும் ஜாஸ்தியாயி அவங்களோட எதுக்காக டிவோர்ஸ் பண்ணாங்க? ஏன் டிவோர்ஸ் பண்ணாங்க? இவங்கள சுத்தி பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டோரீஸ் வந்து பில்ட் ஆகும். ஸோ நெறைய மியூசிக் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ்ன்ற மாரி ஏகப்பட்ட டிவோர்ஸ் கேஸஸ் இந்த வருஷம். உண்மையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டீஸ் மட்டும் இல்லாம, ஃபேமிலி கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டிவோர்ஸ் கேஸஸ் வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ ஒண்ணு பிரியறது வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் மியூச்சுவலா பிரியறாங்க. அப்படி இல்லன்னா ஒருத்தவங்க வந்து டிவோர்ஸ் ஃபைல் பண்ணி இன்னொருத்தவங்களோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்றாங்க. ஒண்ணு நல்லதுக்காக பிரியறாங்க. இன்னொன்னு வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருந்துட்டு பிரியறாங்க. ஸோ பிரியறது அப்படின்றது அவங்களோட சாய்ஸ் தான். ஆனா இது வந்து எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. ஸோ இது எத நோக்கி போகுது? இல்ல இதுக்கான காரணம் என்ன? அப்படின்றத நம்ம வந்து இன்னும் யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ தனுஷ் அண்ட் நயன்தாராக்குள்ள நடந்த அந்த கான்ட்ரோவர்சி தான். ஒரு கோல்ட் வார் அப்டின்னே சொல்ல முடியும். ஸோ இந்த பிரச்சனை வந்து இவ்ளோ நாளா இவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கா? அப்டின்ற மாரி தான் வந்து எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தனுஷ் வந்து நயன்தாரா கூட நடிச்சிருக்காங்க. யார் நீ மோகினில. அதுக்கப்புறம் வந்து அ த தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ண படத்துல வந்து நயன்தாரா நடிச்சாங்க. ஸோ எல்லாமே வந்து ஓகே தான், நார்மலா தான் இருக்காங்க அப்டின்ற மாரி இருக்கப்போ, இவ்ளோ பெரிய ஒரு பிரச்சனை இவங்களுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கு அப்டின்றது மாரி ஒரு என்ன சொல்றது? இது எப்படா நிறுத்துவீங்க? நிறுத்துங்கடா அப்டின்ற மாரி இவரு ஒண்ணு சொல்றாரு, திருப்பி அவங்க ஒண்ணு சொல்றாங்க. அவங்க ஒண்ணு சொல்றாங்க. திருப்பி இவரு வந்து கேஸ் ஃபைல் பண்றாருன்ற மாரி இது வந்து படையப்பா வெர்சஸ் நீலாம்பரி காம்பினேஷன் மாரி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைரல் கான்ட்ரோவர்சில இதுவும் ஒண்ணு அப்டின்னே சொல்லலாம். 5வது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் வீடியோஸோட ட்ரெண்ட். இப்ப சாய் அபியங்கரா இருக்கட்டும், இல்லன்னா பால் டப்பாவா இருக்கட்டும், அவங்களோட அந்த வளர்ச்சி இருக்குல்ல. ஸோ இந்த ஜெனரேஷன் ஜென்ஸி ஜெனரேஷனோட கனெக்ட் பண்ணி சில மியூசிக் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய வைரல் ஆயிருக்கு. கட்சி சேர சாங்கா இருக்கட்டும், இல்ல ஆசை கூட சாங்கா இருக்கட்டும், அப்டி இல்லன்னா வந்து நம்ம பால் டப்பா பண்ண அந்த காத்து மேல அப்படின்ற ஒரு சாங்கா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ஸி கிரவுட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ்ல வந்து பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த வளர்ச்சி, இந்த மியூசிக் வீடியோஸ், இந்த Instagram ரீல்ஸ் மூலியமா இருந்த அந்த வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப ஹியூஜ். நெறைய இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளர்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். இவங்களோட வளர்ச்சி வந்து கண்டிப்பா இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் யாரெல்லாம் அப்கமிங்கா இருக்காங்களோ, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபயரா இருக்கும். பரவால்லப்பா நம்மள மாரி ஒருத்தவங்க பண்றாங்களா, அப்ப நம்மளும் இதே ட்ராக்ல போலாம் அப்படின்ற மாரி ஒரு பெரிய என்கரேஜிங்கா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஒரு நல்ல டர்னிங் பாயிண்ட் ஆஃப் தமிழ் சினிமா 2024 நான் பார்க்குறேன்.
அண்ட் 6வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவ டாமினேட் பண்ண ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கே தெரியும் மஞ்சுமெல் பாய்ஸ், பிரேமலு, பிரம்மயுகம் சொல்லிட்டு அவங்க வந்து சேட்டன்ஸ் வந்து அடிச்சுட்டே இருந்தாங்க நல்ல படத்த வச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால அதுவும் தமிழ் சினிமால இருக்கக்கூடிய சாரி அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, மெயின் ஸ்கிரீன்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, மலையாளம் படத்துக்கு வந்து குடுத்து ஸ்கிரீன் பண்ண வச்சாங்க. அண்ட் எஸ்பெஷலி மஞ்சுமெல் பாய்ஸோட அந்த வளர்ச்சி தான் இதுக்கு வந்து ஒரு பெரிய காரணம். ஸோ மஞ்சுமெல் பாய்ஸ் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சோ, அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ஸ் கவுண்ட்ஸ இன்கிரீஸ் பண்ணது தான். அண்ட் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு புதுசா நம்ம பார்க்குறோம்ல அப்படின்ற மாரி இன்கிரீஸ் பண்ணி பார்த்தது தான். அண்ட் பிரேமாலும் நம்ம இன்னொரு சைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ஜாலியான லவ் ஸ்டோரி தான். அந்த மாரி நெறைய படங்கள் தமிழ்ல வந்திருக்கு. ஆனாலும் அந்த பேரிங்கா இருக்கட்டும், அந்த ஃப்ரெஷ் விஷுவல்ஸ்னால பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்னும் தமிழ் சினிமால அதுவும் தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஓடிச்சு. அண்ட் தமிழ் சினிமால இருக்க நெறைய ஆக்டர்ஸும் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த வருஷம் தான் பெருசா நடந்திருக்கு. முன்னாடி நடந்திருக்கு. 2015ல பார்த்தீங்கன்னா, பிரேமம் வந்து 250 டேஸ் வந்து சத்யம் தியேட்டர்ல ஓடிருந்துச்சு. பட் ஆனா அது வந்து ஒரு படம் மட்டும் தான். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நெறைய மலையாள படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால அதுவும் தமிழ் ஆடியன்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நெறைய கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். 7வது விஷயம். அதாவது ஒரு படத்த வந்து பார்த்தீங்கன்னா, புரமோஷன் அப்படின்ற பேர்ல அழிக்கிறது அப்படின்றது இந்த வருஷம் தான் நடந்துச்சு. 2 படங்கள். ஒண்ணு இந்தியன் 2 இன்னொன்னு கங்குவா. ஸோ நமக்கே தெரியும் கங்குவா எப்படி புரமோட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு 2000 கோடி வாய பொளந்துட்டு பார்ப்பீங்கன்ற மாரி ஏகப்பட்ட ஒரு அன்வான்டடான டாக்ஸ்லாம் போய் தான் அந்த படத்துக்கு நெகட்டிவ் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வேறஸ் இந்தியன் 2 அவங்க வந்து புரமோட் பண்ணது ஒண்ணு, பட் வந்தது ஒண்ணு அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ அதனால புரமோஷன் அப்படின்றது ஒரு படத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த 2 படங்களும் வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ, அதனால இனி வரப்போற படங்கள் வந்து என்ன தேவையோ, தேவையுள்ள அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணா போதும். அந்த படம் வந்து கன்டென்ட் நல்லா இருந்தா, அந்த படமே ஜெயிச்சிரும். 8வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது பப்ளிக் ஒப்பீனியன் இருக்குல்ல. ஸோ, ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா, தியேட்டர் வாசல்ல போய் மைக்க நீட்டுனோனே, நெறைய பேர் வந்து ஒரு படத்த பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. இதனால படங்கள் வந்து ஃப்ளாப் ஆவுது அப்படின்ற மாரி தியேட்டர் ஓனர்ஸ்லாம் சொல்றாங்க. பட் அது எந்த விதத்தில நியாயம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா நல்ல படங்கள் எவ்வளோ தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அது வந்து ஓடியிருக்கு. ஸோ, இது வந்து ஒரு ரூலா வைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. ஆனாலும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த அசோசியேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா, லெட்டர் வந்து வந்திருக்கு. எந்த யூடியூப் சேனலையும் தியேட்டர் உள்ள விடாதீங்க அப்படின்ற மாரி. ஸோ, இதுவும் வந்து இந்த வருஷத்துல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டா நான் பார்க்குறேன். ஏன்னா டிஜிட்டல் மீடியம் வந்ததுக்கு அப்புறமா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்ல விஷயங்கள் நடக்குதோ, அதே மாரி எவ்வளோக்கு எவ்வளோ கெட்ட விஷயங்களும் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. 9வது விஷயம் அஜித் குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வந்து ஒரு சின்ன ஒரு பரோட்டா கடையில அந்த கொத்து பரோட்டா போட்டுட்டு இருக்கும்போது பசங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து அனிருத்தோட இன்டர்நேஷனல் கான்சர்ட்ல வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அது போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்களுக்கு வந்து சுத்தமா புடிக்கல. ஏற்கனவே வந்து தல அப்படின்ற ஒரு பேரே என்ன வந்து கூப்பிடாதீங்க. என்ன வந்து ஏகேன்னு கூப்பிடுங்க. இல்லன்னா அஜித் குமார்ன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன், இப்போ வந்து அவர வந்து கடவுளே அஜித்தேன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆக்கி அத வந்து சோசியல் மீடியாலயா இருக்கட்டும், இல்லன்னா வந்து பப்ளிக் ஈவென்ட்ல இருக்கட்டும், கிரிக்கெட் மேட்ச்ல எல்லா இடத்துலயும் வந்து இது ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும்போது, அஜித் அவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஃபீல் ஆயி ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. ஸோ வந்து என்ன வந்து நீங்க இந்த மாரி கடவுளே அஜித் கூப்பிடுறது எனக்கு புடிக்கல. என்னோட பேர் ஏகே இல்லன்னா அஜித் குமார் அப்படின்றத நீங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் வாழு, வாழ விடு அப்படின்ற மாரி எப்பவுமே அந்த தல சொல்ற அந்த வார்த்தை தான். ஸோ என்ன அப்படின்னா, ரசிகர்கள் மேல அவருக்கு வந்து அக்கறை இல்ல அப்படின்றது நெறைய பேர் சொல்லலாம். அவர் வந்து ஃபேன்ஸ பார்க்க மாட்றாரு, அவர் மதிக்க மாட்றாருன்னு சொல்லிட்டு. ஆனா, ரசிகர்கள் மேல அக்கறை இல்ல, இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம். பட் ஆனா, ரசிகர்கள் வந்து வீணா போயிடக்கூடாது அப்படின்றது தான் வந்து அவரோட ஒரே ஒரு எண்ணம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் மேல பரவால்ல இந்த இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இப்ப மத்த ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. என்ன வேணா பண்ணட்டும் ஃபேன்ஸ். பச்ச குத்துட்டோம். அதுக்கப்புறம் 120 அடி மேல ஏறி பேனர் அடிச்சா அடிக்கட்டும் அப்படின்ற மாரி அவங்க விட்டுருவாங்க கேர் ஃப்ரீயா. ஆனா, அஜித் அவர்கள் எப்பவுமே சொன்ன ஒரு விஷயம் மட்டும் தான். உங்க ஃபேமிலிய நீங்க ஒழுங்கா பார்க்கறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு நல்லா இருக்கணும். நீங்க உயிரோட இருக்கணும். அப்படின்ற மாரி தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் மேல கண்டிப்பா அக்கறை இருக்கு அப்படின்றது இதிலேயே நம்ம வந்து சொல்ல முடியுது. அண்ட் இன்னும் என்னதான் அவர் வந்து லெட்டர் போட்டாலும் ரசிகர்கள் வந்து கண்டிப்பா அவர கடவுளே அஜித்துன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் கூடிய விரைவில் அதுவுமே ஸ்டாப் ஆகும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அண்ட் 10வது விஷயம் அண்ட் ஆஸ் யூசுவல் தான் உலகநாயகன் கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ண அந்த பிக் பாஸ் ஷோ 7 சீசன் வந்து வெற்றிகரமா போயிட்டு இருந்துச்சு. 8வது சீசன் விஜய் சேது வரும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு. இது எப்படி போப்போது, அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் சேதுபதியும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணாங்க. ஆனா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு இன்னுமே சொல்லலாம். பட் ஆனா நெறைய கான்ட்ரோவர்சிஸ் அது மாரி வந்துட்டு தான் இருக்கு மிக்ஸ்டா. இந்த அவர மாரி இல்ல, இவர மாரி இல்லன்னு. ஆனா நான் ஒரு வியூவரா பார்க்குறப்போ என்னன்னா, கமல் சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து 2த்தையும் கம்பேர் பண்ணாம,
இருக்கிற ஷோவாவே ரசிக்கலாம் அப்படின்னு தான் என்னோட கருத்து. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்த டாப் 10 விஷயம் அப்படி சொன்னேன்ல. ஸோ தமிழ் சினிமாலயும் சரி, மீடியாலயும் சரி நடந்த ஒரு பெஸ்ட் 10 விஷயங்கள் நான் வந்து உங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கேன். இதை விட நெறைய விஷயங்கள் இருந்திருக்கு. பட் மெயினா என் கண்ணுக்கு பட்ட சில விஷயங்கள் தான் இந்த 10 விஷயங்கள். ஸோ அடுத்து வேற ஒரு டாப் 10 சீரிஸ்ல உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிஷாந்த்.